வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி, 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டமா நடைபெறவிருக்கிறது. இந்த 11ஆம் தேதி நடக்கக்கூடிய 2வது கட்ட தேர்தலோடு சேர்ந்து இந்தியா முழுவதும் காலியா இருக்கக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஸோ அதுல ஒரு தொகுதி தான் தெலுங்கானா மாநிலத்துல ஹைதராபாத் நகரத்துல இருக்கக்கூடிய ஜூப்ளி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதியினுடைய பிஆர்எஸ் எம்எல்ஏ மரணம் அடைந்துட்டார். அந்த ஒரு இறப்பை தொடர்ந்து அந்த இடம் காலியானது. ஸோ அந்த இடத்துல தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. போன முறை சிட்டிங் எம்எல்ஏவா இருந்து மறைந்தார் இல்லையா, அவருடைய மனைவியை தான் வந்து பிஆர்எஸ் களமிறக்கி இருக்கிறாங்க. ஆப்போசிட் சைட்ல காங்கிரஸ்ல இருந்து அசாருதீன், கிரிக்கெட் வீரர் முகமது அசாருதீன், அவர் வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்திருந்தாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு களமிறங்குவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலைமையில அவருக்கு மேலவையில இடம் கொடுத்து அவரை மேலவைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த முறை வேறொரு பர்சன் வந்து களமிறங்குறாரு. பிஜேபியை பொறுத்த மட்டும் போன முறை களம் கண்ட அதே பர்சன் தான் வந்து களம் காண்றாரு. அந்த தொகுதியில யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்திருக்குது. அதை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஜன்லோக் போல் அவர்கள் தான் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப ரீசெண்டான கருத்து கணிப்பு முடிவு. நம்ம 2023 நடந்த தேர்தல் படி பார்க்கும் பொழுது பிஆர்எஸ்னுடைய கேண்டிடேட் மங்காட்டி கோபிநாத் அவர் வந்து 43.94% வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. காங்கிரசினுடைய முகமது அசாருதீன் 35.03% வாக்குகளையும், பிஜேபியினுடைய லான்கலா தீபக் ரெட்டி 14.11% வாக்குகளையும், ஏஐஎம்ஐஎம் கட்சியினுடைய முகமது ரஷீத் ஃபராசுதீன் அவரு 4.28% வாக்குகளையும் பெற்றிருந்தார். ஸோ முதலிடத்துல பிஆர்எஸ் இருக்குது, 2வது காங்கிரஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. இப்ப களத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சிட்டிங் எம்எல்ஏவா இருந்த மங்காட்டி கோபிநாத் அவருடைய மனைவி மங்காட்டி சுனிதா அவங்க தான் வந்து களம் காண்றாங்க. அண்ட் காங்கிரஸ் சார்பில் வல்லல்லா நவீன் யாதவ்ன்ற ஒரு களம் காண்றாரு. பிஜேபி சார்பில் அதே கேண்டிடேட் லான்கலா தீபக் ரெட்டி களம் காண்றாங்க. ஸோ இந்த தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் அவர்கள் 39.13% வாக்குகளையும், பிஜேபி 34.55% வாக்குகளையும், பிஆர்எஸ் 23.25% வாக்குகளையும், மற்றவர்கள் 3.10% வாக்குகளையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீட்டை காங்கிரஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல கேப்ல கிட்டத்தட்ட 4.5% வரைக்குமான ஒரு பெரிய கேப்பை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ காங்கிரஸ் இந்த ஜூப்ளி ஹில்ஸ் தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்லோக் போல் அவர்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.